இதுவரைக்கும் ஆனைமலை வந்து நம்ம முன்பகுதியில் மாட்டுத்தாவணி பக்கம் இருந்து பார்த்துருக்கோம். கிட்ட போய் பார்க்கணும் எப்போதும் ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி கிட்ட போனால் அந்த அடிவாரத்தில் ஒரு மிகப்பெரிய நகரமே இருக்குது முன்பகுதியில். அதனால் அதோட முன்பகுதி பக்கம் இருந்து அந்த உயரத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அதே இது அப்படியே பின்பகுதி பக்கம் நரசிங்க அம்மன் கோயில் இருக்குது, நரசிங்கராயன் கோயில் இருக்குது. அந்த கோயில் பக்கம் வந்தோம்னா அந்த மலையை ஒட்டியே ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு வழியாக நம்ம அந்த ஆனைமலையோட முழு தோற்றத்தையும் பின்பகுதியில் மிக அருகில் பார்க்கலாம். அந்த ஆனைமலை நடுப்பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு பெரிய தாமரை குளம், அதன் அருகில் இருக்கிற கோயில்கள், குடியிருப்புகள். முன்பகுதியிலேருந்து பார்க்குறப்ப வந்து மொட்டை மலையாக தெரிகிற ஆனைமலை வந்து பின்பகுதியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய பசுமை குடியிலே இருக்குது. அதன் தலைப்பகுதி இப்போ நம்ம இருக்கிறது அதோட மையப்பகுதி, யானையோட வயிற்றுப்பகுதி மாதிரியான இடத்துல இருந்து பார்க்குறப்பையும் சரி, அப்படியே கடைசியாக வந்து அதை பின்பகுதியிலேருந்து பார்க்குறப்பையும் சரி, யானை மலையோட முழு தோற்றத்தையும் முழுமையாக பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த யானையை வந்து அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரியான தலை அமைப்பு, அது முதுகு தண்டுவடம், அப்படியே பின்பகுதி என முழு யானை மலையையும் கிட்ட வந்து பார்க்குறப்ப பிரமிப்பாக தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நிறைய கல்குவாரிகள்லாம் இருக்குது. நரசிங்க நாராயணன் கோயில் இருக்குது. மலையை ஒட்டி நிறைய கோயில்கள், சின்ன சின்ன கோயில்கள் அழகாக இருக்குது. அங்கே உள்ளூர்வாசியில் கேட்டப்போ அவரோட சொன்னார், இது வரைக்கும் நான் பிறந்த 60-70 வருஷம் ஆச்சு. மேலிருந்து எந்த கல்லோ சிறு கல்லோ ஒரு முறை கூட விழுந்தது கிடையாது. எங்களுடைய பாதுகாப்புக்கு இந்த ஆனைமலை வந்து ரொம்ப உறுதியான ஒரு தடுப்புச் சுவராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது அருகில் இருந்து பார்க்குறப்ப தான் அந்த யானைமலையோட அழகை பார்க்க முடியுது.